அனைவருக்கும் வணக்கம். இந்திய அரசு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் மை பாரத் அமைப்பின் மூலமாக போதையில்லா இளைஞர்கள் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற உறுதிமொழி இயக்கமானது நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நாஷா முக்த் யுவ ஃபார் விக்ஷித் பாரத் சங்கல் அபியான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக போதையில்லா உறுதிமொழியானது நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக ஆகஸ்ட் 2ஆம் தேதி மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் காணொளி வாயிலாக இளைஞர்களை சந்திக்க இருக்கிறார். இந்த நிகழ்வில் 10,000 இடங்களை ஒன்றிணைத்து கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது. இந்த நிகழ்வின் மூலமாக போதையில்லா இளைஞர்களை மூலம் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக 2047க்குள் வடிவமைக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இந்த நிகழ்வானது நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதாவது 100 வாரங்கள் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை இயக்கமானது இந்த நிகழ்வின் மூலம் தொடங்கப்படுகிறது. அதாவது இந்த நிகழ்வில் கலாச்சார நிகழ்வுகள், விழிப்புணர்வு நிகழ்வுகள், விளையாட்டு மற்றும் பல்வேறு வகையான விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மாவட்ட அளவிலான நடைப்பயணங்கள், விழிப்புணர்வு பேரணிகள் மற்றும் கையெழுத்து இயக்கங்கள் போன்றவை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதிகப்படியான இளைஞர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் மை பாரத் இணையதளத்தில் போதைப்பொருள் தடுப்பு பற்றிய உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. இந்த நிகழ்வில் நாட்டு நலப்பணி திட்ட இயக்கம், அரசு சாரா இயக்கங்கள், இளைஞர் நற்பணி மன்றங்கள், பொதுமக்கள்கள் மற்றும் பல்வேறு வகையான அமைப்பை சார்ந்தவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. இந்த நிகழ்வின் மூலமாக இளைஞர்கள் போதை பழக்கத்திலிருந்து வெளியே வருவது மட்டுமல்லாமல் அவர்கள் மூலமாக மற்றவர்களுக்கு அறிவுறுத்த இந்த உறுதிமொழி இயக்கமானது உதவும் என்பதற்கு எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது. எனவே இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கமானது நடைபெறுகிறது. எனவே இந்த நிகழ்வில் அனைவரையும், பொதுமக்களையும், இளைஞர்களையும் மற்றும் அரசு சாரா இயக்கங்களையும், இளைஞர் நற்பணி மன்றங்களையும் கலந்து கொள்ள அறிவுறுத்துமாறு சமூக ஊடகங்களையும் மற்றும் செய்தித்தாள்களையும் செய்தி நண்பர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.